ஹாய் மக்களே, ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் அதுலேருந்து விக்னேஷ் முத்துக்குமாராக மாறினது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஒருத்தர் நிஜத்தை சொன்னா அவனை கிறுக்கன்னு வாங்களே. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் நான் கவர் பண்ண போகிறேன். அது என்னன்னா பிசி ஃபேக்டரியோட ஸ்கேம். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஹர்ஷா சாய் கேஸில் அவர் மூவ் பண்ணியிருந்த விஷயங்களும், இன்னொரு விஷயம் பிசி டாக் அதாவது பைரசி டாக்னால அவரோட பிசி ஃபேக்டரிக்கு என்ன ஆபத்து இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க எந்த அடிப்படையில் சட்டத்தை அணுகணும் அப்படிங்கிற விதங்களையும் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் பாதிக்கப்பட்டது அந்த வெப்சைட்ல கீஸ் வாங்கினவங்க மட்டும் இல்ல, பிசி ஃபேக்டரியில பிசி பில் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்களும் அதன் கீழே தான் வருவீங்க. அதாவது பாதிக்கப்பட்டோர் பட்டியல் கீழே தான் நீங்களும் வருவீங்க. ஸோ இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நம்ம மேலே கேஸ் போட முடியாது, அது வேற கதை. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இவங்க இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வீடியோ போட்டு மக்களை காப்பாற்றும் போது அங்க இருந்து ஒரு வாய்ஸ், நான் எதுக்கு அப்பாலஜிஸ் கேட்கணும்? பண்ணாத தப்புக்கு எதுக்கு அப்பாலஜிஸ் கேட்கணும்? நான் தப்பு பண்ணிதான் அப்பாலஜிஸ் கேட்பேன். ஆனா நான் இதுல தப்புலாம் பண்ணல. திரும்பி பார்த்தா ஆனா பெட்டர் சிட்டிசன்ஸ், திஸ் இஸ் மீ அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் அப்படின்னு கூப்பிடுறதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் பிசி டாக்கு இஷ்யூவை பற்றி அந்த பேசியிருந்ததும் சரி, அப்புறம் ஹர்ஷா சாய் கேஸில் அவர் மூவ் பண்ணியிருந்த விஷயங்களும் என்னை ரொம்ப முகம் சுளிக்கிற அளவுக்கு கொண்டு போச்சு. அதுதான் ஒரு மெயினான ரீசன். ஓகேவா? ஆக்சுவலாக ஹர்ஷா சாய் கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, ஒரு ஹர்ஷா சாய் கேஸை பற்றி அவர் எந்தெந்த செக்ஷன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அது ஓகே. தெலுங்கானா போலீஸ் ஹர்ஷா சாய் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எதுக்காக அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எந்தெந்த செக்ஷன்ல அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, பொண்ணுங்க அஃபெக்ட் ஆனா சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்களே, அதே மாதிரி பசங்க மேல ஃபேக் ரேப் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணா அவங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கல, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஆனா அவர் ஒரு விக்டம், அதுல பாதிக்கப்பட்டேன்னு சொல்ல ஒரு பெண்ணை, இன்கேஸ் அது ஃபேக் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தான் இவ்வளவு நேரம் நான் சொல்றேன். அவர் இன்டைரக்டா அந்த விஷயத்துல என்ன அவர் மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, ஹர்ஷா சாய் மேல போடப்பட்டது ஒரு பொய் வழக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பர்சன் இவர் தான் எனக்கு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு கேஸை ரிஜிஸ்டர் பண்றாங்க. போலீஸ் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன் கோர்ட்ல போயிட்டு நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியில வராரு. ஆனா அவளை கஷ்டப்பட்டிருப்பார்ல அந்த அஃபெக்ட் ஆன பர்சனுக்கு, அந்த மேனுக்கு சப்போர்ட்டிவா லீகல் ரெமெடி என்ன இருக்கு? ஆக்சுவலாக அந்த வீடியோவை நான் இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இல்லை வேற யாராவது பார்த்தாலும் அதில் என்ன தோணும் அப்படின்னா, ஹர்ஷா சாய் இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆக்சுவலாக இந்த மாதிரியான மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இதில் எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் இருந்திருக்கணும் அப்படின்னா, ஹர்ஷா சாய் மேலே என்ன ஒரு கேஸ் அப்படி போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற கண்டென்ட் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு கண்டென்ட் இருக்குது. அது என்னன்னா, இந்த போலியான ரேப் கேசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ரெமெடி, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. அது கண்டிப்பா தேவையான விஷயம் தான். ஒரு ஃபேக் ரேப் கேஸ்னால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம். ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த விஷயத்தை நீங்க பேசியிருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆக்சுவலா ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணி நீங்க பேசியிருக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா இந்த இஷ்யூல என்ன பொறுத்த வரைக்கும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஈக்குவல். பையன் தப்பு பண்ணாலும் தப்பு தான், பொண்ணு தப்பு பண்ணாலும் தப்பு தான். இன்கேஸ் பொண்ணு தப்பு பண்ணா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தான் இப்போ சொல்றேன் நான். ஹர்ஷா சாயோட நேமை டிஃபேம் பண்றதுக்காக அவங்க கேஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு கேஸ் போதும். அது என்னன்னா, தன்னை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல, அந்த கேஸே போதுமானதுதான். நான் லிவிங் டுகெதரா தான் இருந்தேன். நான் இப்போ எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. சொசைட்டில இருக்க எவிடன்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டானா, என்ன இந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க இதெல்லாம் பாருங்க சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டானா, அதுபடி பாத்தீங்கன்னா இவர் அக்யூட்டல் ஆயிருவாரு. சீரியஸ்லி வழியக்க மாட்டிக்கிட்டானே. லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது நார்மல் தான். ஓகேவா? நீங்க சொல்றபடி லிவிங் டுகெதர்ல இருந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனா லிவிங் டுகெதர்ல இருந்த ஒரு பொண்ணை ஆபாசமா போட்டோவோ வீடியோவோ எல்லாம் எடுத்து மிரட்டி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறது லீகல் கிடையாது. ஓகேவா? என்ன ரேப் பண்ணிட்டாரு, என்ன நியூடோ போட்டோ எடுத்து வச்சிருக்காரு, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் என்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டாரு சொல்லிட்டு இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. தன்னை ஆபாச படமா எடுத்து மிரட்டுறாரு. அது மட்டும் இல்லாம தங்கிட்ட இருந்து ஒரு 2 கோடி ரூபாய் இது வரைக்கும் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்றது எதுக்கு? இதெல்லாம் டாக்குமெண்டடா இருக்கும். ஓகேவா? நீங்க எப்படி சும்மா ஒரு கேஸை நீங்க போட்டீங்க அப்படின்னா அது அந்த லேடிக்கே பேக் ஃபயர் ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 75% அந்த லேடி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஹர்ஷா சாய் ஒரு நல்ல பர்சன், ஒரு நல்ல சோஷியல் ரெஸ்பான்சிபிளா நிறைய வீடியோ எல்லாம் மேக் பண்ணிருக்காரு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. ஓகேவா? நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வீடியோல போட்டுன்னு இருக்கேன். நான் எதுக்கு இவங்க கிட்ட காசு வாங்கணும்? மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சுன்னு இருக்கேன். எனக்கு நிறைய பேமெண்ட் கொடுக்குறாங்க. என்னோட டிரான்சாக்ஷன்லாம் இதுன்னு சொல்லிட்டு அவரோட எவிடன்ஸ் எல்லாம் காட்டலாம். தட்ஸ்
நாட் ட்ரூ. ஓகேவா, உண்மையை சொல்ல போனால் அவர் அந்த நல்ல ஃபேமை எதுக்காக கிரியேட் பண்ணாரு அப்படின்னா, பெட்டிங் சைட்டெல்லாம் இருக்குல்ல, ஸ்கேம்ஸ் மாதிரியான பெட்டிங் சைட்ல எல்லாம் அவர் ப்ரொமோட் பண்ணி அது மூலமாக காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நேம்ஸை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, சிம்பிளாக சொல்ல போனால் அவர்கிட்ட இருக்க காசு எல்லாமே ஏதோ ஒரு குடும்பத்தை அழிச்ச காசு. அந்த அழிச்ச காசுல ஒரு 10% ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்றான் அப்படிங்கிறதுக்காக அவன் நல்லவன்னு சர்டிஃபிகேட் குடிக்க நீங்க யாரு? ஓகேவா, இந்த இஷ்யூவில் என்னவா நீங்கள் பேசுகிறீங்க தெரியுமா? ஒன்று ஹர்ஷா சாயோட ஃபேனாக நீங்கள் இருந்திருக்கணும், அப்படி இல்லைனா ஹர்ஷா சாயோட ஃபேன்ஸு உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இந்த இதை மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் உங்கள் கெரியரை ஆரம்பித்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம், உங்கள் சேனலை நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன், பெய்டு ப்ரொமோஷனாலாம் இல்லை. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவனுக்கு ஏதாவது ஒரு லீகல் ஹெல்ப்ஸ் அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதோட அடிப்படையில் நீ ஏதாவது பண்ணு அந்த மாதிரி நான் அவனுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் சேனலில் உங்கள் வீடியோஸையும். ஆனால் இப்படியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரு முட்டு கொடுக்குற மாதிரி வீடியோஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கே நான் ஒரு தப்பான சேனலில் வந்து மற்றவங்க கிட்ட ப்ரொமோட் பண்ணிட்டோம், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் கிட்ட அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அந்த வீடியோவை ஒரு நார்மல் பர்சனோ இல்லை வேறு யாரோ ரிலீஸ் பண்ணியிருந்தால் நான் இந்த அளவுக்கு நான் அதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சிருக்க மாட்டேன். ஆனால் விக்னேஷ் முத்துக்குமார் அவரை பற்றி அவர் உருவாக்கின பிம்பத்தை அவரே உடைச்சிட்டாரு. ஆக்சுவலாக அதனால தான் நான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ விக்னேஷ் முத்துக்குமாரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏ2டி நந்தா மாதிரி தான் தோணுது. முட்டு கொடுத்தல். ஓகேவா, முட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இந்த ஏ2டி விஷயத்தில் ஒரு ரொம்ப கீ ஃபேக்டராக இருந்துட்டு இருக்கு. என்னன்னா, அவரால் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை எந்த அளவுக்கு தெளிவாக மற்றவங்களோடையும் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அவர் ப்ரொஜெக்ட் பண்ணல. மேலாக்கில் சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். எனக்கு அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமாரை எப்படி தெரியும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அது என்னன்னா, எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ வந்து யூடியூப் சஜஷன் காட்டுது. அந்த வீடியோ என்னன்னா, ஒரு அட்வொகேட் வந்து ஒரு ஷாப்பில் ஒரு கிரைம் நடந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு மவுஸ் விற்கிதான், ஒரு 200-300 மவுஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஃபேக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எதிராக இவரோட குரல் இருக்கு. அவரோட வீடியோ கன்சியூமராக அந்த இடத்துல நான் என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சது. ஒரு ஃபியூ டேஸில் அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் வந்து எனக்கு பயனளிச்சுது. ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு மவுஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கு காரணம் விக்னேஷ் முத்துக்குமார் தான். ஓகேவா, ஆனால் அப்படி இருந்த ஒரு நபர் இந்த சில வீடியோஸ் ரீசெண்டாக அவர் போட்ட சில வீடியோஸில் பார்த்தேன், அந்த பர்சன் இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. விக்னேஷ் முத்துக்குமார் ஆரம்பத்தில் யூடியூப் பிளாட்ஃபார்மில் வீடியோ பண்ணும்போது சட்டத்தை பற்றி எஜுகேட் பண்ணணும், அதோட நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து இப்போ எந்த இடத்துல போய் நிற்குது அப்படின்னா, சட்டத்தை பற்றி ஒரு மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஒரு சட்டத்தை இன்னொரு வழியாக டைரக்ட் பண்ணி விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே அவரோட கெரியருக்கே ஆபத்து. ஓகேவா, ஏ2டி நந்தா இஷ்யூவில் இவரோட மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, ஏ2டி நந்தா பண்ணது ஒரு தப்பே இல்லை அப்படின்னு பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஏ2டி இஷ்யூவை பற்றி அவர் பேசினது ஒரு இன்கம்ப்ளீட்டான வீடியோ. ஆக்சுவலாக ஒரு 25% மட்டும்தான் அவர் பேசியிருந்தார். அதுவும் எதை பற்றி அப்படின்னா, அந்த கம்பெனி சைட்லேருந்து அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், அப்படி அந்த கேஸை அவங்க எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. கஸ்டமர் எண்ட்லேருந்து பெருசாக எதுவுமே சொல்லலை. கஸ்டமர் எண்ட்லேருந்து நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால இது மூலிமா யாரும் அஃபெக்ட் ஆனானா தாராளமாக கன்சியூமர் லீகல் ரெமெடி வந்து கன்சியூமர் கோர்ட்லையோ இல்லை வேற ஏதாவது ஃபோரம்லையோ வந்து நீங்கள் உங்களோட லீகல் ரைட்ஸை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மூளை இல்லாதவங்களை எப்படி குணப்படுத்துறது? ஆக்சுவலாக நீங்கள்லாம் நினைக்கலாம் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமாருக்கு லேக் ஆஃப் நாலேஜ், அதாவது அவருக்கு அந்த கன்சியூமர் ஆக்டை பற்றி தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லவா, ஒரு நார்மல் பர்சன் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறாரு அப்படின்னா அது ஓகே. ஒரு ப்ரொஃபஸர் தான் சொல்லிக் கொடுக்குற ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த ப்ரொஃபஸருக்கு அவமானம். ஓகேவா, அதோட அடிப்படையில் தான் நான் கேட்குறேன். என்னன்னா, இவரோட நாலேஜ் எப்படின்னா, கன்சியூமர் ஆக்டை பற்றி தனியாக ஒரு பெய்டு கோர்ஸே அவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக வந்து கன்சியூமர் கோர்ட்ல எப்படி கேஸ் ஃபில் பண்ண சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேங்க.
இந்த கோர்ஸ் மூலியமா நான் கன்சியூமர் கோட்ல என்னென்ன விஷயம்லாம் கத்துக்கிட்டேனோ அந்த விஷயத்த எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேங்க. சோ இந்த கோர்ஸ் வந்து 4 வீடியோங்க மொத்தம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ்ங்க. சோ இந்த கோர்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ற பிரைஸ் தான், மொபைலோட ரீசார்ஜ் பண்ற பிரைஸ் தான். இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுக்காக நான் இந்த பிரைஸ் லோவெஸ்ட் பிரைஸ் வச்சிருக்கேன். சோ உங்களுக்காகவே 499 ரூபாய்க்கு நான் இந்த பிரைஸ் லோவெஸ்ட் பிரைஸ் வச்சிருக்கேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. 499 ரூபாய்க்கு கன்சியூமர் ஆக்ட பத்தி ஒரு கோர்ஸே அவர் லான்ச் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ற அளவுக்கு டேலண்டான ஒரு பர்சன். அப்படி இருந்தும் அவர் வந்து கன்சியூமர் ஆக்ட பத்தி எதுவுமே பேசல அப்படின்னா எனக்கு தெரியறது ஒன்னே ஒண்ணுதான். ஆக்சுவலா அவர் வந்து ஏடிடி நந்தாவோட ஃப்ரெண்டா பேசல, ஏடிடி நந்தாவோட லாயரா பேசிட்டு இருக்காரு. ஓகேவா, அந்த வீடியோவை அவர் போடாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட ஒப்பீனியன். அப்படி இல்லைன்னா வீடியோக்கு முன்னால அவர் சொன்னார்ல என்னோட நண்பர் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க முடியாது அப்படி இப்படின்லாம், நான் வந்து சோஷியல் காஸ்ட்காக தான் பேசுவேன் அப்படியெல்லாம் பேசாம பைரசி டாக் லாயரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகேவா, அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாம் தோணும் விக்னேஷ் முத்துக்குமார் மேலே ஆதாரம் இல்லாமல் அக்யூசேஷன் நீ பண்ணுற அப்படின்னு. ஆக்சுவலாக விக்னேஷ் முத்துக்குமார் ஒரு ஏடிடி இஷ்யூ பற்றி பேசியிருந்தார்ல, ஆக்சுவலாக அந்த இஷ்யூவில் அவர் ஒரு 25% தான் அவர் ஒரு அட்வொகேட்டாக பேசியிருந்தார். அதை தாண்டி எப்படி பேசியிருந்தார் அப்படின்னா தன்னோட கிளைண்ட்டை காப்பாற்றுறார் அப்படிங்கிற பட்சத்தில் தான் பேசியிருந்தார். ஆக்சுவலாக ஏடிடி நந்தாவை அவர் ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கல, இந்த இடத்துல அவரை ஒரு கிளைண்ட்டாக பார்க்குறாரு. ஓகேவா, தன்னோட கிளைண்ட்டை எந்த முறையில் பேசினா அவரை நம்ம காப்பாற்றலாம் அந்த அடிப்படையில் தான் அவர் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரே தவிர அது ஒரு 100% அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமாரோட வீடியோவாக தெரில. ஆக்சுவலாக இது வந்து ஒரு விக்னேஷ் முத்துக்குமாரோட வீடியோவாக தான் நான் அதை பார்க்குறேன். ஓகேவா, ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு லாவை பற்றி அதிகமாக தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு எப்படி சொல்கிறார் அப்படின்னா ஜேசன் சாமுவேல் சொன்னார் அப்படிங்கிறது அவர் சொல்லும்போது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ் அவர் யூஸ் பண்ணுறாரு. ரீசெண்டா ஜேசன் ஒருத்தர் வந்து ஏடிடியை பத்தி வீடியோ போட்டிருந்தாரு. இன்கேஸ் அவர் சொன்ன விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏடிடி இது சம்பந்தமா கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்திருக்காரு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது மேனிபுலேட் பண்றாரு. ஏடிடி நந்தாவை பத்தி அவர் சொல்லும்போது அவர் சொன்னார் அப்படிங்கிற இதுல ஏதோ அவர் உண்மையை சொன்னார் அப்படிங்கிற விஷயத்துல சொல்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஏடிடி நந்தா வந்து ஒரு வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார்ல, ஆக்சுவலா அவர் ஒளிவு மறைவா என்ன அதுல சொன்னார் அப்படின்னா நான் சிடிகே ஆஃபர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறதை நான் விட்டேன், ஆனால் பைரசி பண்ணுறதை நான் இன்னும் விடலை, நான் ஒரு பைரசி டாக் தான் அப்படிங்கிறத சிம்பிளாக அவர் அந்த வீடியோ மூலமாக சொன்னார். என்னடா உங்களுக்கு புரியலையா? ஆக்சுவலாக ஏடிடி நந்தா திருந்திட்டாரு அப்படின்னு நீங்கள் 1% நம்பினாலும் அதை நீங்கள் குப்பையில் தூக்கி போடுங்க. என்ன நான் சொல்கிறேன்னா அவர் வந்து இன்னும் திருந்தலை, இன்னும் அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இந்த வார்த்தையை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா சிடிகே லேப்ஸ் இருக்குல்ல, அதில் மூலமாக வந்தவங்களுக்கு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னது ஓகே. ஆனால் சிடிகே ஆஃபர்ஸ் மூலமாக வந்தவங்களுக்கு ரீஃபண்டாக இருந்தாலுமே இல்லை வேற கீ வேணுனாலுமே ஆக்சுவலாக அவர் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தாருல, நான் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு. அது எந்த கீஸ் அவர் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாரு? விண்டோஸ் கிட்ட 7,000 to ஒரு 11,000 வரைக்கும் விண்டோஸ் கிட்ட இருந்து வாங்கி கீயை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாரா? கண்டிப்பா இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து OEM கீ வந்து ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் கீஸ் அவர் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அதாவது சிடிகே லேப்ஸுக்கு வேண்டி அந்த கீயை எனக்கு தெரிஞ்சு அந்த பர்சனுக்கு கொடுத்து கணக்கை முடிக்க தான் பார்ப்பாரே தவிர அவரோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேற லெவல்ல இருக்கு. ஓகேவா, என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக அந்த OEM கீன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பற்றி உங்களுக்கு புரியலைன்னா அதை பற்றி சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் இப்போ ஒரு கடைக்கு போய் பைக் வாங்குறீங்க. ஓகேவா, அது என்னன்னா நார்மல் ரேட்டை விட கம்மியான ரேட்டில் ஒரு பைக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் வாங்கி நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு டைம் அதில் ஒரு ப்ராப்ளம் வருது. ஓகேவா, சடனாக வண்டி நின்று போச்சு. அப்போ ரீசெல்லர் கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தந்துடுறாரு. ஓகேவா, ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் ஓட்டிட்டு இருக்கீங்க, சடனாக ஒரு போலீஸ் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணி இது வந்து திருட்டு வண்டி, உனக்கு யார் வித்தா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
ஓசியில் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி நீ ஒரு திருடன். இதே ப்ராப்ளம் தான் இந்த OEM கீலையும் இருக்கு. ஆக்சுவலா இந்த OEM கீயை வாங்கினவங்க மட்டும் இல்லை, அந்த பிசியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதாவது பிசி ஃபேக்ட்ரிக்கும் இந்த OEM கீக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நந்தா ஒரு பச்சையான உருட்டி இருக்காரு. அது ஏன்னா அவர் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு, நான் லெஜிட்டான கீ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், லைசன்ஸ் கீ அந்த மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு. சோல்ஜர்ஸ் ஏற்றுல பார்த்தா ஒரிஜினல் வச்சிருக்கோம், லைசன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ அவர் இந்த வாட் ஹேப்பன் அப்படிங்கிற வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானே பைரேட்டட் கீ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் அது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நானும் இதான் யூஸ் பண்ணிருக்கேன், இது வரைக்கும் இந்த பிரச்சனை பெருசாக வந்தது கிடையாது. கீழே வந்து யாராவது கமெண்ட் பண்ணலாம் வந்து என்ன சொல்றது, ஒரு வீடியோவில் ஒரு உருட்டு, இன்னொரு வீடியோவில் இன்னொரு உருட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஓசியில் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி நீ ஒரு திருடன். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பிளேஷன், இதுதான் நான் பதில் சொல்லு. அவ்வளவு தெரியுமா உனக்கு? A2D நந்தாவோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அவர் இந்த பைரசி சைட்டை ஆல்ரெடி ஒரு 6 இயர்ஸாக அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பைரசியை வந்து தடுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைரசி இல்லைன்னா ஒரு நாமளே இல்லாமல் இருந்திருப்போம். அதாவது ஒரு பைரசியை ப்ரொமோட் பண்ணுற விதமாக இவர் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸையும் அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த சட்டப்படி கெட்டதா பைரசி இந்தியா பல பேரோட வாழ்க்கையை மாத்தி, அதே மாதிரி சொசைட்டியும் இது பல மடங்கு மாத்தி இருக்கு. இப்போ நாம இங்க இருக்கோம், அதை பத்தி இப்போ இருக்க இந்த ஈகோசிஸ்டத்துக்கு காரணமே பைரசி தான். 4 பேர் சாப்பிட ஒண்ணா எதுவுமே தப்பு இல்ல. ஏன் அப்படின்னு எனக்கு அப்போ புரியல, ஆனால் இப்போதான் புரிஞ்சுது. யாரா அந்த 4 பேரு? நானும் என் பொண்டாட்டி 2 பிள்ளைகளும். என்ன விஷயம்னா, அவர் ஆல்ரெடி பைரேட்டட் சைட்டை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இது மூலமா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பிரச்சனை வரும், அன்னைக்கு நமக்கு பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் தேவை, அதுக்காக இன்னைக்கே நம்மளை தயார்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவிலேயே ஒவ்வொரு வீடியோலையும் சின்ன சின்ன பைரசியை பற்றி ஒரு ப்ரொமோஷன்ஸை அவர் மேக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது நமக்கு இன்டைரக்டா அவர் குத்துன ஆப்பு. ஓகேவா, அவர் அது மட்டும் இல்லாமல் இன்டைரக்டா ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, இதன் மூலமா யாருக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு. லீகல் இஷ்யூஸ் வரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இடத்துல வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அட் த சேம் டைம் இந்த கீ ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகும், எந்த ப்ராப்ளம் வராது. அது எப்படி அவர் சொல்றாரு, இது லைஃப் லாங் இது ஒர்க் ஆகும்னு சொல்றாரு. அந்த கம்பெனிஸ் நினைச்சு யார் வேணாலும் கேஸ் போட முடியும், யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்டோட டைரக்ட் வெப்சைட்லேயோ இல்லை அப்படின்னா மெயில் ஐடியிலையோ மெயில் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ஐடி பிளாக் ஆயிரும். ஓகேவா, ஆக்சுவலாக இது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பைரேட்டடான ஒரு OEM கீயை அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அந்த சைட்டு ஆக்சுவலி அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை பிளாக் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்காருன்னா கீஸில் இது வரைக்கும் பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததே கிடையாது. இது ஒரு லெஜிட்டான கீ தான், கீ ஒர்க் ஆகும், இத்தனை வருஷம் சேல் ஆயிருக்கு, யாருக்கும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்தா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்திருக்கும், இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க. GK வீடியோஸில் ஒரு கிளிப் வந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா, நேரடியாக அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவருடைய அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். இவர்கிட்ட ஒரு கீ வாங்கியிருக்காரு, அந்த கீயோடைய டைட்டிலே வந்து இது வந்து லைஃப் டேர்ம் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் வந்து எங்கேயும் 6 மாதம் 8 மாதம் அப்படி எந்த ஒரு மென்ஷனும் இல்லை. அந்த கீயை வாங்கிட்டு ஒரு பிசி வாங்குறதுல சின்ன ப்ராப்ளமோ என்னவோ தெரியல, ஒரு 6 மாதம் கழித்து தான் வந்து அந்த கீ யூஸ் பண்ண பார்த்துருக்காரு. அதுக்குள்ளேயே வந்து அந்த கீ வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் அப்படின்னு வருது. 6 மந்த்துக்கு அப்புறம் அந்த கீயை நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் மட்டும்தான் இல்லை, ஆக்சுவலாக இன்னொரு விஷயமும் இருக்குது. இன்னொரு சேனலில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த கீ விற்றுருக்காங்க, இது அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி ரிவ்யூஸ் போகலாம். ஸோ ரிவ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீ தட் ப்ரொவைடட் டட் நாட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் அசிங்கமாகவே திட்டிருக்காரு. அதாவது CDK லேப்ஸில் அவர் ஆரம்பித்து 50 நாளில் க்ளோஸ் பண்ண அவரோட சொந்த கம்பெனியான CDK லேப்ஸில் என்ன விஷயம்னா, ஒருத்தர் வாங்கி அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த CDK ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஓகேவா, இது என்ன விஷயம் அப்படின்னா, ஆக்டிவேட் உடனே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதே டைமில் அவர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் கீஸை இவர் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. இதுதான் விஷயம். ஓகேவா, பைரேட்டட் கீக்கு எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டேட்டா ப்ரைவசிக்கு எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகேவா, ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பைரேட்டட் கீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டத்தில் உங்களோட ரொம்ப பர்சனலான விஷயத்தை எதுவுமே வச்சிக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. இந்த CDK லேப்ஸுங்கிறது ஒரு க்ரே ஏரியா, அதாவது ஒரு பைரேட்டட் ஏரியா. இங்கே டார்க் வெப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இதில் சம்மந்தப்படும். ஆக்சுவலாக CDK லேப்ஸை ரன் பண்ணுறது நந்தா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை CDK லேப்ஸை வந்து அவங்க கொலாபரேஷன் இல்லாமல் இவர் ஓனாகவே எடுத்து பண்ணுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எடுத்தாலும் ஒரு மொட்டை கடிதாசியை நம்பி அவருக்கு நீங்கள் நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கீங்க. சே நோட்டு பைரசி, சே நோட்டு உருட்டு. அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பிசிக்கு நான் ஒரிஜினல் சாஃப்ட்
சாஃப்ட்வேரை தான் நான் பை பண்ணிட்டு நான் மேனுஃபேக்சரிங் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்லுவார்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவர் அதை ஒரு இடத்துலயும் சொல்லலை. ஏன்னா ஒரிஜினல் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து ஒரு கீ வாங்கி சேல் பண்றது கொஞ்சம் ஒரு லென்த்தியான ப்ராசஸ், ஓகேவா? ஆனா அதோட லாபம் வந்து பைரேட்டட் கீஸை சேல் பண்ற அளவுக்கு இருக்காது. ஆனா ஒரு லெஜிட்டா நீங்க ஒரு பர்சன் கிட்ட நம்பி நீங்க ஒரு பிசி வாங்கணும் அப்படின்னா அந்த பர்சன் ஆத்தரைஸ்டு செல்லரா இருந்தாதான் முடியும். அதே மாதிரி ஏ2டி பிசி ஃபேக்டரியில் பிசி பில் பண்ண பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க வெப்சைட்ல வாங்கின அந்த கீஸுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு. ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. ஆக்சுவலா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல நந்தா கிட்ட அந்த பிசி வாங்கி உங்க ஒவ்வொரு பிசிக்குமே பிரச்சனை தான். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன், சரியா? என்னன்னா அந்த பிசி நீங்க வாங்கியிருக்கீங்கல்ல, இந்த பிசி எப்போ வேணாலும் பிரச்சனை வரும், ஓகேவா? ஆக்சுவலா இவர் ப்ரொடக்ஷனை லாபப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஃபேக்கா, அதாவது பைரசி பண்ணி வாங்கப்பட்ட ஓஇஎம் கீ தான் அந்த பிசிலெல்லாம் இருக்க நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் வாய்ப்புகள் இருக்கு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஆக்சுவலா விக்னேஷ் முத்துக்குமார் அவருக்கே தெரியாம எனக்கு ஒரு க்ளூவை விட்டுட்டு போயிட்டார். அது என்னன்னா, அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு ஒரு கேஸ் ஸ்டடியை பத்தி. அந்த கேஸ் ஸ்டடியில் என்னன்னா 130 சிஸ்டம் வந்து இந்த மாதிரி பைரேட்டட் கீஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கீஸுக்கு வந்த தீர்ப்பு என்னன்னா 20 லட்சம் காம்பன்சேஷன். அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் அந்த கம்பெனி அந்த விண்டோஸ் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு, ஓகேவா? இதுல இருந்து உங்களுக்கு சிம்பிளா என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது ஒரு சிஸ்டத்துக்கு 15,384 ரூபாய் 61 பைசா அவங்க ஃபைனா போட்டிருக்காங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஆக்சுவலா அதே விஷயம் பிசி ஃபேக்டரிக்கும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதே ஆக்ட் வந்து கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி நடந்திருக்குன்னா அதை வந்து இந்த மாதிரியான அதுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மேற்கோள் காட்டி ஒரு கேஸை நம்ம வாதாடலாம். ஆக்சுவலா இது ஏ2டி நந்தாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பிசிடாக் நந்தா வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 500+ சிஸ்டமையாவது அவர் வித்திருப்பாரு. நான் எதை வச்சு அடிப்படையாக சொல்றேன் அப்படின்னா, அவர் ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு, ஏன்னா ஒரு நாளைக்கு 6 பிசி பில் பண்ற டைம்லாம் இருந்திருக்கு. ஒரு நாள்ல 6 பிசில பில் பண்றது ஒரு ஆளால பண்ண முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா சரண் தான். ஒரு நாளைக்கு ஒரு 6 சிஸ்டம் அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி சேல் பண்றாரு அப்படின்னா வருஷத்துக்கு எங்கேயோ போயிடும். ஆக்சுவலா நான் அந்த மாதிரி கணக்கை எடுக்கல. கிட்டத்தட்ட 6 வருஷம் அவர் இந்த பிசி மேனுஃபேக்சரிங் வேலையில இருக்கிறாரு, ஓகேவா? அந்த 6 வருஷத்துல அவர் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 500 சிஸ்டமையாவது பில்ட் பண்ணியிருப்பாரு. நான் எதை அடிப்படையா சொல்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் யூடியூப்ல இருக்க வீடியோவே 100+ வீடியோஸ் இருக்கு. அவர்கிட்ட இருந்து நான் பிசி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ். இவர் சொன்ன மாதிரி ஒரு பைரேட்டட் கீயை தான் எல்லாருக்கும் இவர் கொடுத்திருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 500+ பிசிஸ் வந்து இவர்னால பைரேட்டட் கீஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிளாஷ்பேக். லீகலி தப்பு தான். அந்த கம்பெனிஸ் நினைச்சு யார் வேணாலும் கேஸ் போட முடியும், யார் வேணா அரெஸ்ட் பண்ண முடியும். 4 to 6 weeks later. இந்த கீ யூஸ் பண்ணா வந்து யூஸ் பண்றவங்களுக்கு பிரச்சனை, வீட்டுக்கு போலீஸ் வரும், லீகல் இஷ்யூஸ் வரும் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க. அந்த மாதிரி இடத்துல வாய்ப்பு ரொம்பவே கம்மி. யார் வேணாலும் கேஸ் போட முடியும், யார் வேணா அரெஸ்ட் பண்ண முடியும். வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நீ ஆள் தான் வளர்ந்திருக்கே தவிர உனக்கு அறிவே வளரல. மைக்ரோசாஃப்ட் வந்து ரொம்ப சிவியரான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு 130 கீஸை சேல் பண்ணதுக்கு சிவில் கோர்ட்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் வாங்கியிருந்தாங்க. அப்படின்னா ஒரு சிஸ்டத்துக்கு அவங்க ஃபைன் போட்ட மதிப்பு பார்த்தீங்கன்னா 15,384 ரூபாய் 61 பைசா, ஓகேவா? அதே விஷயம் இந்த 500 கீஸுக்குன்னு வரும்போது கிட்டத்தட்ட 75 லட்சத்துக்கு மேல அவர் ஃபைன் கட்ட வேண்டியது வரும். ஆக்சுவலா இது ஒரு பெரிய லாஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருக்கு லைஃப் லாங் விண்டோஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸையும் யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கிடைக்காது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வாட் ஹேப்பன் அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, MyV3 ஆட்ஸில் அவர் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு வந்து நல்லவன் நேர்மையானவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான்ல, அதே வீடியோ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. MyV3 ஆட்ஸ் வந்து என்ன வகையான ஸ்ட்ராட்டஜியை அவங்க எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம ஏ2டி நந்தாவும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட பிசி ஃபேக்டரிக்கு இதனால ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு.
ஆபத்து அவங்களுக்கு தெரிய வந்தா எல்லாருமே கஸ்டமர்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து பணமாவோ இல்ல ஒரிஜினல் சிடி கீஸாவோ எதிர்பார்ப்பாங்க. அதனால அவருக்கு பினான்சியலா பெரிய லாஸ் ஏற்படலாம். இப்போ ரெகுலரா வீடியோ பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா பிசி ஃபேக்டரியோட நம்பகத்தன்மையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறது ஒரே ஒரு மெயின் நோக்கம் தான். ஏன்னா பிசி ஃபேக்டரிக்கு லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்றாருல, ஆக்சுவலா ஒரு கன்சியூமர் அதை ப்ராப்பரா கம்ப்ளைண்டா எடுத்துட்டு அவங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அந்த ஒரு பிசி கூட விற்க முடியாது. ஓகேவா? சிம்பிளா சொல்ல போனா பிசி ஃபேக்டரியை இழுத்து மூடுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகேவா? இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கிற பிசி ஃபேக்டரியில் எந்த பிரச்சனையுமே இல்ல, பிசி ஃபேக்டரிங்கிறது செப்பரேட்டான ஒண்ணு அப்படின்னு நம்ம வாய் கூசாம போய் சொல்லியிருக்காரு. கேஸ் போட முடியும், யார வேணா அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதனால அவரோட பிசி ஃபேக்டரி மட்டும் இல்ல, ஆக்சுவலா அவர் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், எடிட்டிங் சம்பந்தப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் ஒருவேளை எடிட்டிங்க்கு அவருக்கு ஹையர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோஸ்ல 1008 கட்டு இருந்துச்சு. என்னன்னா ஏதோ பேசினதுக்கு அப்புறம் அவர் தப்பா நினைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கட் பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும், அவரோட பிசி ஃபேக்டரியா இருக்கட்டும், டோட்டலா ஷட் டவுன் செய்யப்படும். இதனால அவர் பெரிய கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லாருக்கும் ஒரு செட்டில்மெண்ட், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பிளேஸ் பண்றதை தவிர்த்துட்டு அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்தாரு அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு பிசி யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஒரிஜினல் ஆன சாஃப்ட்வேர் அவர் ப்ரொவைட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு காம்பன்சேஷன் அவர் ப்ரொவைட் பண்ணா மட்டும்தான் இவர் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாம 500+ பிசி இருக்கலாம், இந்த எல்லா லைசன்ஸும் கேன்சல் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் தான் ப்ராப்ளம். ஆக்சுவலா இந்த மாய தோற்றங்கள் எல்லாம் எங்க ஏற்பட்டதுன்னு சொல்றீங்களா? இதுல முட்டாளாக்கப்பட்டது யாருன்னா சோல்ஜர்ஸ். அதாவது சோல்ஜர்ஸை ஜோக்கர்ஸ் ஆக்கிட்டாங்க இங்க. அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சரை நீங்கள் நம்புறீங்க, அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேச வேண்டியதுக்கு என்ன? உங்களுக்கு ஒரு மொபைல் இல்லையா? என்ன மாதிரி இந்த ஒரு மொபைல் இருக்குது, ஒரு மைக்கு மட்டும் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். அது இல்லாமல் அவன் ஃபேஸ் பண்ணான் இவன் ஃபேஸ் பண்ணான்னு யார் பின்னாலே நம்பிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? வெட்டியா உட்காந்துருக்கீங்களே, அதை ஃபிக்ஸ் பண்ணலாம்ல. ஆக்சுவலாக விக்னேஷ் சொல்லாத சில செக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது அவர் அமலா சாஜி கேஸில் ஒரு செக்ஷன் பற்றி சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா 89 ஆஃப் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி ஒரு ரூல் சொல்லுது. அந்த ரூலில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுது. அந்த செக்ஷன் 89 சொல்லியிருந்தாரு. அந்த கேஸில் ஏ2டி நந்தா, அதாவது பைரசி டாக் நந்தா மேலேயும் கேஸ் போடுற வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஃபால்ஸான அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதை ப்ரொமோட் பண்ணதை தவிர அதை அவர் சேல் பண்ணியிருக்காரு. அதாவது ஒயிட் லேபிளிங் பண்ணி பைரேட்டட் கீயை அவர் ரீசேல் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு சைபர் குற்றம். இதையும் நம்ம சைபர் கிரைம் கீழே கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் அதை ஓனா ஒரு சிடிகே லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் மூலமா ஓனா சேல் பண்ணியிருக்காருல, இதை நம்பி நீங்க வாங்கின நீங்க கன்சியூமர் கோர்ட்லயே நீங்க கேஸ் போடலாம். அது மட்டும் இல்லாமல் பிசி ஃபேக்டரியில பிசி பில் பண்ணியிருப்பீங்கல்ல, நீங்க எல்லாம் என்ன பைரசி கீயை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு வாங்கினீங்களா? அப்படின்னா இந்த விஷயத்துல என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியாம அவர் ஒரு பைரசி கீயை உங்களுக்கு இதை சேல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நீங்க கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆக்சுவலா அவர் ஒரு வீடியோல 20,000 ரூபாய்க்கு பிசி பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை நம்பி நான் ஒரு 25,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு பிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொட்டேஷன் வச்சு கேட்டிருந்தேன். ஆனா எனக்கு இது வரைக்கும் ஒரு ரிப்ளைவும் வரல. ஆக்சுவலி இதே சினாரியோல இன்னொரு நபருக்கும் இதே ப்ராப்ளம் வந்துச்சு. இதே விஷயத்தை அவர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிபிகேஷன் வந்துச்சு. அது என்ன கிளாரிபிகேஷன்னா, அதுக்கு அப்புறமா போடப்பட்ட வீடியோல எங்க கிட்ட நீங்க பிசி வாங்குறீங்க அப்படின்னா இதே ரூபாய்க்கு எங்களால பண்ணித்தர முடியாது, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தையும் அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதாவது பிசி பில் பண்றதுல அவங்க லாபம் வச்சு தான் அவங்க பில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த லாபத்துல நீங்க பங்கு கேட்டீங்க அப்படின்னா அதை இப்போதைக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து முடிவு வந்துடும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஒருத்தனால எங்க எல்லாரையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு மட்டும் தான் பேக்கப் இருக்குன்னு நினைச்சீங்களா? இந்த பிசி ஃபேக்டரியில இருந்து பிசி வாங்கின ஒவ்வொருத்தரும் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. ஓகேவா? சிம்பிளா சொல்ல போனா
உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத தாண்டியும் என்கிட்ட ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னென்னா, நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் பிசி ஃபேக்ட்ரினால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களும், அது மட்டும் இல்லாமல் சிடிகே லேப்ஸாக இருக்கட்டும், சிடிகே ஆஃபர்ஸில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகுங்க. ஓகேவா? நான் இந்த குரூப்பை நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு தனி நபராக ஒரு கேஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கை உடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு நிறைய ஸ்டிக்கை ஒன்றா சேர்த்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் சேர்ந்து ஒரு கன்சியூமர் கோர்ட்லேயும் ஒரு சைபர் கிரைம்லேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக அந்த ஒரு அட்வொகேட்டை, ஒரு ப்ராப்பரான அட்வொகேட்டை உங்களால் ஹையர் பண்ணி இந்த கேஸை உங்களால் நடத்த முடியும். அதே டைம் உங்களால் வெற்றியும் பெற முடியும், காம்பன்சேஷனும் அதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பைரேட்டட் சைட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அடியாக இருக்கும். அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா, பைரசி டாக் சொன்னார்ல, பைரசி எல்லாம் அழிக்க முடியாது அப்படின்னு. பைரசி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அழியாது, எப்பயுமே அது இருக்கும். பைரசியை அழிக்க முடியும். ஓகேவா? கன்சியூமரான நம்ம பைரசியை அழிக்க முடியும். இந்த வாட்ஸ்அப்பில் நான் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பேன்னு நான் சொல்ல முடியாது. என்னோட ஃப்ரீ டைமில் நான் வருவேன். ஒரு 45 டேஸ் நான் ஆக்டிவில் இருப்பேன். அதை தாண்டி ஒரு 45 to 100 டேஸுக்குள்ளே இதில் ஆக்டிவ் மெம்பர்ஸை நான் செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக இந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நான் வச்சுட்டு என்னோட பர்சனல் வேலைகளை நான் பார்க்க போயிடுவேன். இங்க இருக்கிற வெயிலனோட பட்டாணி சைஸ் மூளையை குழப்பிடுச்சோ. அவர் தெரியாமல் இந்த தவறுகளை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சில பேர் நினைப்பீங்கல்ல, அதுக்காக விக்னேஷ் முத்துக்குமாரோட ஐக்யூவை நம்ம எடுத்து ஒரு ஸ்கேலில் நம்ம டிராஃப்ட் பண்ணலாம். அது என்னன்னா, இஃபான் இஷ்யூ இருக்குல்ல, இஃபான் இதுக்கு முன்னால் வந்த இஷ்யூ. ஆக்சுவலாக பேபியோட ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருந்தார்ல, அந்த டைம் வந்து எல்லாருமே ஒரு பூட்டின கதவை தேடி ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபாரின்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு இந்தியன் லா படி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறனால சட்டம் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு. ஓகேவா? அந்த டைம்ல விக்னேஷ் முத்துக்குமார் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அதை பார்க்கும்போது எனக்கே ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. என்ன விஷயம்னா, அங்க நீங்க தட்டிட்டு இருக்கிறது வந்து டெட் எண்டு, அங்கே ஒரு ஜன்னல் திறந்துருக்கு, இது வழியா தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது என்னன்னா, ஜெனரல் ரிவீல் அந்த செக்ஷன் கீழே இவரை தண்டிக்க முடியலனா என்ன, இது என்ன பிரமாதம், ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. அதாவது இருக்கவே இருக்கு இன்னொரு செக்ஷன். அதாவது பெய்டு ப்ரொமோஷனா இவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நம்மளோட லானால அவரை தண்டனைக்கு உட்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா அவர் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இது வந்து பெருசா நான் வந்து எந்த ஒரு சேனல்லையுமே நான் பார்க்கல. ஓகேவா? விக்னேஷ் முத்துக்குமார் இந்த அளவுக்கு ஐக்யூ லெவல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா தான் எனக்கு தெரிஞ்சாரு. ஆக்சுவலா இந்த பிசி டாக் இஷ்யூக்கு இவர் முட்டு கொடுத்த இந்த வீடியோல ஒரு தற்குறி தான் வளர்ந்திருக்கே தவிர உனக்கு அறிவே வளரல, லா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு தற்குறி பேசுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சாரி, நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை பற்றி நான் சொல்லியிருந்தது ஏதாவது ஹர்ட் ஆகியிருந்துச்சுன்னா ஐம் சாரி. பட் நான் இதை சொல்கிறதுக்கான மெயின் ரீசன், ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அவனை சப்போர்ட் பண்ணால் அவன் மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பான். அதே டைம் தப்பு பண்ணும்போது இதுதான் நீ பண்ணுற தப்பு, அதை திருத்திக்க அப்படின்னு சொன்னால் அவன் திருத்திப்பான் தன்னை. ஓகேவா? சில பைரசி டாக் மாதிரி நான் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மனிதர்களை எதுவும் பண்ண முடியாது. விக்னேஷ் முத்துக்குமார், நீங்கள் திருந்துவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். 20 ரூபா பாட்டில் ஏன்டா 30 ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் ஃபேக்ட் பிரதர், 20 rupees வாட்டர் கேன் வந்து 30 rupeesக்கு சேல் ஆகுது அப்படின்னு கன்சூமர் ஆக்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அந்த மாதிரி கேட்டிருப்பாரு. நம்ம விக்னேஷ் ப்ரோவும் அதுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. அந்த மேட்டரை விடையும் இன்னொரு விஷயம் எனக்கு அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது. அது என்னன்னா, நீங்கள் ஒரு 47,000 ரூபாய் கொடுத்து ஒரு பிசி வாங்கியிருக்கீங்க. அதில் யூஸ் பண்ணியிருக்க கீ வந்து பைரேட்டட் கீயா இல்லை ஒரிஜினல் கீயான்னு ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி நீங்கள் பையிங் ஃபேக்ட் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்கன்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த வேலையை நீங்கள் பண்ணுங்கள். இது என்னோட ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஆக்சுவலி நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ கிளிப்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கிரெடிட்ஸ் நான் ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். அதுவும் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் நான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். ஓகேவா? அண்ட் நீங்கள் இதுக்கு காப்பிரைட் எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு பர்சனலாக நான் பிலீவ் பண்ணுறேன். என் மனசு என்ன படுறதோ நான் அப்படியே சொல்லிடுறேன், அதே சுபாவம். ஆனால் பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் அதை வேறு மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நானும் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தான். நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை பற்றி மென்ஷன் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் செக் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? மோரோவர், நம்ம ஒரு பெட்டர் சிட்டிசன்ஸ், வி மேக் பெட்டர் வேர்ல்ட்.